முக்கிய செய்திகள். பல்வேறு நிபந்தனைகளுடன் ஆர் ராசாவிற்கு ஜாமீன். பாஸ்போர்ட் முடக்கம், தமிழகம் வர தடை. டூ ஜி வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. பாஜக கடும் குற்றச்சாட்டு. இரண்டு முக்கிய திருத்தங்களுடன் லோக்பால் மசோதா மீண்டும் தாக்கலாகிறது. வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். என்எல்சி தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. ஊழியர்களின் தொடர் போராட்டத்தால் மின் உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைதாகி கடந்த 15 மாதங்களாக சிறைவாசம் அனுபவித்து வந்த முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராசா ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து 15 மாதங்களாக திகார் சிறையில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் ராசா கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ராசாவின் மனு மீது ஜாமீன் தரக்கூடாது என சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 20 லட்சம் ரூபாய் காப்பு பத்திரம் அளிக்க வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நீதிபதி OP ஷைனி ராசாவிற்கு ஜாமீன் அளித்தார். மேலும் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் ராசா டெல்லியை விட்டு வெளியேறக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஏலம் தொடர்பாக நாட்டிற்கு 1,76,000 கோடி இழப்பு ஏற்பட்டது என்ற தணிக்கை குழு அறிவிக்கைக்கு பின்னர் இந்த விவகாரம் கடந்த 2010 விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் அமைச்சர் பதவியை இழந்த ராசா கடந்த 2011 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து தொலைத்தொடர்பு அதிகாரிகள், கனிமொழி MP, தனியார் டெலிகாம் நிறுவன இயக்குநர்கள் என 19 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இதில் அனைவரும் ஜாமீன் பெற்றுவிட்டனர். ராசா மட்டும் சிறையில் இருந்து வந்தார். அனைவருக்கும் ஜாமீன் கிடைத்துவிட்டதால் முதல் குற்றவாளியான ராசா தனக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ராசாவின் தொகுதியான நீலகிரி தொகுதி உள்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள். இதனிடையே சிறை நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவடைந்ததால் ஆர் ராசா டெல்லி திகார் சிறையில் இருந்து விடுதலையானார். அப்போது சிறை முன்பு திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2G வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ஷா நவாஸ் உசைன் 2G வழக்கில் தொடர்புடைய ஆர் ராசாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ஆனால் இந்த வழக்கில் தொடர்புடைய பலர் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக கூறினார். அலைக்கற்றை ஊழல் வழக்கில் உரிய முடிவு ஏற்படும் வரை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஓயாது என்றும் அவர் தெரிவித்தார். 2G வழக்கு குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், அலைக்கற்றை ஒப்பந்தங்கள் குறித்து அப்போதைய நிதியமைச்சர் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆகியோர்தான் முடிவு செய்ததாக கூறியிருக்கிறார் என்றும் ஷா நவாஸ் உசைன் குறிப்பிட்டார். மேலும் 2G வழக்கில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மீண்டும் அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் ஷா நவாஸ் உசைன் விருப்பம் தெரிவித்தார். மக்களவை விதி 193 கீழ் மக்களவையிலும் 2G விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என அவைத்தலைவர் மீரா குமாரிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். லோக்பால் மசோதாவில் 2 முக்கிய திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்ற, மாநிலங்களவையில் மீண்டும் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட லோக்பால் மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்ய முடியாமல் காங்கிரஸ் கட்சி தடுமாறி வருகிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பாலும் போதிய உறுப்பினர் பலம் இல்லாததாலும் மாநிலங்களவையில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படுவது தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பு கூட்டத்தொடரில் 2 முக்கிய திருத்தங்களை லோக்பால் மசோதாவில் கொண்டுவர லோக்பால் பரிசீலனை குழு ஒப்புதல் அளித்ததாக தெரிகிறது. லோக்பால் மசோதா குறித்து பிரணாப் முகர்ஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 திருத்தங்கள் இந்த மசோதாவில் செய்யப்பட்ட பின்னர் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். அனைத்து மாநில சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்ற பின்னரே லோக் ஆயுக்தா மசோதா அமலுக்கு கொண்டுவரப்படும் என்றும், லோக் ஆயுக்தா அமைப்பது தொடர்பாக அந்தந்த மாநில அரசுகளே முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்று 2 திருத்தங்கள் செய்யப்பட்ட பின்னர் லோக்பால் மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் நிர்வாகம் இடையே நடைபெற்ற 9ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. சென்னையில் உள்ள தொழிலாளர்கள் நல ஆணையர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஆணையர் ஜெகநாதன் முன்னிலையில் என்எல்சி நிர்வாகத்தினர், ஒப்பந்த தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். 2.5 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்க என்எல்சி நிர்வாகம் மறுத்துவிட்டது. இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக ஏஐடியூசி தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தினம் மண்டல தொழிலாளர் நல ஆணையர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். பேச்சுவார்த்தைக்கு சிஐடியு, ஏஐடியூசி, ஏஐயூடியூசி உள்ளிட்ட 3 சங்கங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். பேச்சுவார்த்தையிலே ஏஐடியூசி, சிஐடியு, ஏஐயூடிசி சங்கங்களோடு கூட்டாக பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, தனியாகத்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தையை புறக்கணித்துவிட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். என்எல்சி நிர்வாகம் தரப்பில் பொது மேலாளர் மகேஸ்வரன் பேசுகையில், தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தை மீண்டும் வரும் 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவரங்கள் அடுத்த 18ஆம் தேதி தெரியப்படும். ஒரு முடிவுக்கு பேசிட்டு இருக்கோம். அது அவங்க சங்கத்தோட எண்ணம். பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து 25 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிரஞ்சீவியின் மருமகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையை தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் சிரஞ்சீவிக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஜெகன் குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பினும் தன்னுடைய தவறை மறைப்பதற்காகவே இந்த சோதனையில் தனக்கு தொடர்பு இல்லை என்று அவர் கூறுவதாக ஜெகன் புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள சிரஞ்சீவியின் மருமகன் விஷ்ணு பிரசாத் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் வராத 35 கோடி ரூபாய், 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் பத்திரங்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக தனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சிரஞ்சீவி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிதின் கட்கரி 2ஆம் முறையாக தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பை தேசிய செயற்குழு கூட்டத்தை நரேந்திர மோடி புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதின் கட்கரி, நரேந்திர மோடிக்கு இடையே சில ஆண்டுகளுக்கு முன்பே மோதல் உருவானதாக கூறப்படுகிறது. நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் கட்கரியே கேட்டுக்கொண்டும் கூட நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் நிதின் கட்கரி 2ஆம் முறையாக தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று தகவல் வெளிவந்துள்ளது. அவருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பும் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதற்கு குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக மும்பையில் இம்மாதம் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள தேசிய செயற்குழு கூட்டத்தை புறக்கணிக்க நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். டெல்லியில் இதற்கு முன்பு நடைபெற்ற தேசிய செயற்குழு கூட்டத்தையும் மோடி புறக்கணித்தார். தேசிய குழுவில் உள்ள 2500 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் மட்டுமே 2ஆம் முறையாக ஒருவரை தலைவராக தேர்வு செய்யும் வகையில் பாரதிய ஜனதாவின் சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள முடியும். நரேந்திர மோடி எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் நிதின் கட்கரி மீண்டும் தலைவர் ஆவாரா என்ற பரபரப்பு எழுந்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவியும் மேற்கு வங்காள முதல்வருமான மம்தா பானர்ஜி தன் கட்சி உறுப்பினர்களுக்கு ஒழுக்க நடைமுறைகள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று கட்சியின் கொள்கைகளை திணிக்க முயற்சிப்பது, காவல் நிலையங்களில் அடாவடியாக நடந்து கொள்வது, அரசு அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுப்பது உள்ளிட்ட விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் தன் கட்சிக்காரர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அரசு அதிகாரிகள் மக்கள் நலன் தொடர்பாக பணியாற்றுவதால் அவர்கள் போக்கில் பணிகளை தொடர இடமளிக்குமாறும் மம்தா தன் கட்சிக்காரர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யவும் தன் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்தினருக்கும் மம்தா தடை விதித்துள்ளார். அத்துடன் தனது அமைச்சர்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்யாதவர்களாகவும் போக்குவரத்து விதிகளை மதிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கடுமையாக அறிவுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது முதல் அக்கட்சிக்காரர்களின் நடவடிக்கைகள் மம்தாவின் ஆட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. இதனை கட்டுப்படுத்தவே தற்போது அவர் தன் கட்சிக்காரர்களுக்கு ஒழுக்க நடைமுறைகளை அறிவித்துள்ளார். சாமியார் நித்யானந்தா, நடிகை ரஞ்சிதா ஆகியோர் குறித்து கூறிய கருத்துக்களை திரும்பப் பெற தனது அலுவலர்களை தூது அனுப்பவில்லை என்று காஞ்சி ஜெயேந்திரர் மறுப்பு கூறியுள்ளார். மதுரை ஆதீனத்தின் இளைய ஆதீனமாக நித்யானந்தா நியமிக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஜெயேந்திரர்,
நித்யானந்தா எப்போதும் நடிகை ரஞ்சிதாவுடன் சுற்றித் திரிகிறார் என்று கூறியிருந்தார். அதற்கு கண்டனம் தெரிவித்த நித்யானந்தா இந்த கருத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் ஆண்டவனே நேரில் வந்து கூறினாலும் நித்யானந்தா பற்றியும் நடிகை ரஞ்சிதா பற்றியும் தாம் கூறிய கருத்துக்களை ஒருபோதும் திரும்பப் பெறப் போவதில்லை என்று ஜெயேந்திரர் கூறியிருந்தார். இந்நிலையில் காஞ்சி மடத்தின் மேலாளர் உள்பட இருவரை மதுரை ஆதீனத்திற்கு சமாதானத்திற்காக அனுப்பியதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. அதுகுறித்து காஞ்சி மடத்தில் மீனாட்சியின் பிள்ளைகள் என்ற அமைப்பினர் ஜெயேந்திரருடன் ஆலோசனை நடத்தியதில் நித்யானந்தா பற்றி கருத்தை தாம் வாபஸ் பெறப்போவதில்லை என்றும் அதற்காக தனது மடத்தின் பணியாளர்களை தூது அனுப்பவில்லை என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெயேந்திரர் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை ரஞ்சிதா தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்போது இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஜெயேந்திரருக்கு நீதிபதி உத்தரவிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. போலி பட்டா தயாரித்து பல லட்சம் ரூபாய் மோசடி. மதுரையில் அரசு ஊழியர் உள்பட 3 பேர் கைது. மாம்பழச்சாறு தொழிற்சாலைக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும், உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.